எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இண்டஸ்ட்ரியல் லாவில் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 வந்து 1 ஏப்ரல் 1949 தான் நடைமுறைக்கு வருது. ஸோ இந்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து ஃபேக்ட்ரிக்குமே இது வந்து பொருந்தும், இன்க்ளூடிங் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 மொத்தம் 120 செக்ஷன்ஸ் இருக்குது, 3 ஷெட்யூல்ஸ் இருக்குது, 11 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த ஆக்ட் வந்து ஒர்க்கருடைய சேஃப்டி, ஹெல்த்து அண்ட் வெல்ஃபேருக்காக உருவாக்கப்பட்டது. இப்போது நம்ம சாப்டர் 1 செக்ஷன் 2 இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸை வந்து பார்க்கலாம். செக்ஷன் 2 சப்செக்ஷன் எம்மில் ஃபேக்ட்ரினா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேக்ட்ரி மீன்ஸ் எனி ப்ரிமிசஸ் இன்க்ளூடிங் தி ப்ரிசிங்க்ட் தேர் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபேக்ட்ரினா எனி ப்ரிமிசஸ்னால் எனி பில்டிங், எந்த பில்டிங் வேணால் இருக்கட்டும், இன்க்ளூடிங் ப்ரிசிங்க்ஸ். இந்த ப்ரிசிங்க்ட்னா என்னென்னா, பொதுவாக நம்ம ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது வச்சிங்களேன், அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம கேட்டில் என்ட்ரானா என்ன இருக்குன்னா, லெஃப்ட் சைடில் ஒரு டைம் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் தள்ளி போனோன்னா பைக் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும். அந்த கேட்டை சுற்றி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய பில்டிங் இருக்கும். ஸோ இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ஃபென்சிங்கை தான் ப்ரிசிங்க்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபேக்ட்ரின்றது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கும், அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய பில்டிங்கும், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஃபென்சிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம ஃபேக்ட்ரியை வந்து 2 விதமாக பிரிக்கலாம், வித் த எய்ட் ஆஃப் பவர், வித்தவுட் தி எய்ட் ஆஃப் பவர். இப்போ வித் த எய்ட் ஆஃப் பவரை வந்து நம்ம பார்க்கலாம். வித் த எய்ட் ஆஃப் பவர் அப்படின்னா என்னென்னா, எலக்ட்ரிசிட்டியோடைய உதவியோட வேர் ஆன் 10 ஆர் மோர் ஒர்க்கர்ஸ் ஆர் ஒர்க்கிங், 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒர்க்கர் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆர் வேர் ஒர்க்கிங் ஆன் எனி டே ஆஃப் தி ப்ரிசீடிங் 12 months. அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 12 மாதங்களில் ஏதாவது ஒரு நாள் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, 10 அல்லது அதற்கு மேற்பட்டவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன் எனி பார்ட் ஆஃப் விச் எ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இஸ் பீயிங் கேரிட் ஆன். அதில் ஏதாவது ஒரு பார்ட்டில், அந்த ஃபேக்ட்ரியில் ஏதாவது ஒரு பகுதியில் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து ஃபேக்ட்ரின்னு அர்த்தம். இப்போது வித் த எய்ட் ஆஃப் பவரில் 9 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்கள் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து ஃபேக்ட்ரின்னு சொல்லுவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதை வந்து ஃபேக்ட்ரின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, மினிமம் 10 பேர் ஒர்க் பண்ணியிருக்கணும் அல்லது அதற்கு மேற்பட்டவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து வித்தவுட் தி எய்ட் ஆஃப் பவர் அதை வந்து பார்க்கலாம். 20 அல்லது அதற்கு மேற்பட்டவங்க வந்து இப்போ ஒர்க் பண்ணியிருக்கணும். ஆர் வேர் ஒர்க்கிங் ஆன் எனி டே ஆஃப் த ப்ரிசீடிங் 12 months. அதாவது இதற்கு முந்தி இருக்கக்கூடிய 12 மாதங்களில் ஏதாவது ஒரு நாளில் 20 அல்லது அதற்கு மேற்பட்டவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். இன் எனி பார்ட் ஆஃப் விச் எ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பீயிங் கேரிட் ஆன். அந்த ஃபேக்ட்ரியில் ஏதாவது ஒரு பகுதியில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ஸை அவங்க வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஃபேக்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வித் த எய்ட் ஆஃப் பவரில் வந்து 10 அல்லது அதற்கு மேற்பட்டவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். வித்தவுட் எய்ட் ஆஃப் பவரில் வந்து 20 அல்லது அதற்கு மேற்பட்டவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஒர்க் பண்ணியிருக்கணும், ரெண்டுத்துலேயுமே காமன் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஃபேக்ட்ரி. இந்த ப்ரிசீடிங் 12 months நான் பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த டெஃபினேஷன்லேயே எதெல்லாம் ஃபேக்ட்ரி கிடையாது அப்படின்ற ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ மைன் வந்து இங்கே வந்து ஃபேக்ட்ரி கிடையாது. ஏன்னா மைன் ஆக்ட் 1952ன்னு அதுக்கு தனியாக ஒரு ஆக்ட் இருக்கிறதுனால இந்த மைன் சம்மந்தமான எந்த விஷயமும் ஃபேக்ட்ரி ஆக்டில் வந்து வராது. ஸோ அதே மாதிரி மொபைல் யூனிட் பிலாங்கிங் டு தி ஆர்மடு ஃபோர்ஸ் ஆஃப் யூனியன், அதாவது யூனியன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு, இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட்ரியில் வராது. அதே மாதிரி ரயில்வே ரன்னிங் ஷெட்டு, இப்போ ட்ரெயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஷெட்டில் வந்து ரிப்பேர்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ரயில்வே சம்மந்தமான விஷயம்லாம் இதில் வராது. அதே மாதிரி ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் அண்ட் ஈட்டிங் பிளேஸ் எதுவுமே வந்து ஃபேக்ட்ரியில் வராது. இப்போ அந்த ப்ரிசீடிங் 12 months ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஏபிசி லிமிடெட் வந்து 1/1/2021 ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகும்போது மொத்தம் 8 பேர் இருக்காங்க. 1/5/2021 மேலும் 3 பேர் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. 20/5/2021 அந்த ஜாயின் பண்ண 3 பேர் வந்து திருப்பியும் கம்பெனி விட்டு போயிடுறாங்க. இப்போ திருப்பியும் அந்த கம்பெனியுடைய கவுண்ட் வந்து 8 ஆகிடுது.
1/1/2022 இந்த ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து வயலேஷன் பண்ணியிருக்கீங்க, ஃபேக்ட்ரி ஆக்ட் பிரகாரம் உங்களை வந்து பனிஷ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. உடனே எம்ப்ளாயர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து ஃபேக்ட்ரி கிடையாது, ஏன்னா எங்கள் கம்பெனியில் இப்போ 8 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த எம்ப்ளாயர் வந்து சொல்கிறது வந்து சரியா? இந்த கம்பெனி வந்து ஃபேக்ட்ரியா இல்லையா அப்படின்னா, இது கண்டிப்பாக ஃபேக்ட்ரி தான். ஏன்னா நம்மளுடைய டெஃபினேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, வேர் ஒர்க்கிங் ஆன் எனி டே ஆஃப் ப்ரிசீடிங் 12 மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. 1/1/2022 இந்த பிரச்சனை வருது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 12 மந்தில் ஏதாவது ஒரு நாளில் 10 அல்லது அதுக்கு மேற்பட்டவங்க ஒர்க் பண்ணதுனால இது வந்து ஃபேக்ட்ரி. இப்போ இதில் 2 எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். எக்ஸ்ப்ளனேஷன் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் கம்ப்யூட்டிங் தி நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஃபார் த பர்பஸஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் ஆல் த ஒர்க்கர்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அண்ட் ரிலேஸ் இன் அ டே ஷல் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். அதாவது ஒரு டேயில் ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து ஒர்க்கரையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கம்பெனியில் 3 ஷிஃப்ட் இருக்குது வச்சுக்கோங்களேன். ஒரு ஷிஃப்ட்டில் 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அடுத்த ஷிஃப்ட்டில் ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அடுத்த ஷிஃப்ட்டில் ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த 3 ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களையுமே நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ 10 + 10 + 10னா 30 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. இதில் டேன்றதுக்கான மீனிங் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 2ல் சப்செக்ஷன் ஈயில் சொல்லியிருக்காங்க. டே மீன்ஸ் எ பீரியட் ஆஃப் 24 hours பிகினிங் அட் மிட் நைட். டேன்றது 24 மணி நேரம். எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா நைட்டு வந்து 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் த பர்பஸஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் த மியர் ஃபேக்ட் தட் எ எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் யூனிட் ஆர் எ கம்ப்யூட்டர் யூனிட் இஸ் இன்ஸ்டால்ட் இன் எனி ப்ரிமிசஸ் ஆர் பார்ட் thereof shall not be construed to make it a factory if no manufacturing process is being carried on in such a premises or part thereof. அதாவது எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் யூனிட், அதே மாதிரி கம்ப்யூட்டர் யூனிட், கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிற யூனிட் இருக்கும். அந்த 2 யூனிட்டுமே ஒரு ப்ரிமிஸில் இருக்குது அப்படின்றதுனாலேயே அது வந்து ஃபேக்ட்ரி ஆகிடாது. எது முக்கியமாக இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கணும், அந்த இடத்துல வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடந்திருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபேக்ட்ரி ஆகும். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடக்காமல் வெறுமனே எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் யூனிட்டும் கம்ப்யூட்டர் யூனிட்டும் வந்து ஃபேக்ட்ரி ஆகாது அப்படின்றது தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு கேஸில் பார்த்துடலாம். அர்தேஷிர் எச் பிவாந்திவாலா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே 1961. இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபேக்ட்ரியை லைசன்ஸ் இல்லாமல் ரன் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக இவங்களை வந்து கன்விக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு கொஷின் வருது, சால்ட் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ எம்ப்ளாயர் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சால்ட் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 250 ஏக்கர் ஓப்பன் லேண்டில் தான் நாங்கள் பண்ணுறோம். அதில் வந்து டெம்ப்ரவரி ஷெல்டர் தான் இருக்குது, எந்த பில்டிங்கும் கிடையாது. அந்த டெம்ப்ரவரி ஷெல்டர் கூட இங்கே லேபர் வந்து தங்குறதுக்கான ரெசிடென்ட்டு தான், மேலே வந்து ஆஃபீஸோடைய யூஸ்க்காக இருக்குது. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பம்ப் இருக்குது. எதுக்காகன்னா அந்த வாட்டர் பம்ப் வந்து வாட்டரை வந்து பம்ப் பண்ணுறதுக்காக அந்த வாட்டர் பம்ப் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மேலே வச்சுருக்காங்க. அதை தவிர எந்த பில்டிங்குமே கிடையாது. ஸோ ஃபேக்ட்ரி ஆக்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரிமிசஸ் அப்படின்றது வெறும் பில்டிங் தான், ஓப்பன் லேண்டு வந்து ப்ரீமிசஸ் ஆகாது. அதனால் வந்து எங்களுடைய கம்பெனி வந்து ஃபேக்ட்ரி ஆகாது அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. இந்த கேஸில் வந்து கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீமிசஸ் அப்படின்றது வெறும் பில்டிங் மட்டும் கிடையாது, ஓப்பன் லேண்டாக இருந்தால் கூட அது ப்ரீமிசஸ் தான். லேண்டு வந்து பில்டிங்கோடு இருந்தாலும் ப்ரீமிசஸ் தான், பில்டிங் மட்டுமே இருந்தால் கூட அது ப்ரீமிசஸ் அப்படின்றது இந்த கேஸில் வந்து சொல்கிறாங்க. ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து ஃபேக்ட்ரியா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு 2 விஷயம் வந்து ப்ரூவ் ஆகணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து நடக்கணும். இரண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஸ்கிரைப்டு நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். அதாவது வித் த எய்ட் ஆஃப் பவர்னா 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒர்க்கர் வந்து ஒர்க் பண்ணணும். வித்தவுட் எய்ட் ஆஃப் பவர்னா 20 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒர்க்கர் வந்து ஒர்க் பண்ணணும். என்ன ஒர்க் பண்ணணும்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை அவங்க வந்து பண்ணணும். இந்த 2 விஷயம் இருந்தால் தான் அது வந்து ஃபேக்ட்ரியா இல்லையா அப்படின்றது ப்ரூவ் ஆகும். வெறுமனே பவர் மட்டும் ஒரு ப்ரிமிசஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு அது ஃபேக்ட்ரியா இல்லையான்றதை டிசைட் பண்ண முடியாது. அந்த யூஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸுக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஃபேக்ட்ரியா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ ஒரு கேஸில் பார்த்துடலாம். ஹரி கிருஷான் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் AR 1959. இந்த கேஸில் வந்து 2 பேர் பார்ட்னராக ஒரு ஃபேம் வந்து நடத்துகிறாங்க. அந்த ஃபேமில் வந்து நெல்லை வந்து அரிசியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து செக்ஷன்
92 ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் பிரகாரம் கன்வீட் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த ஃபேம் வந்து லைசன்ஸ் இல்லாமல் நடத்துகிறாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் வருது, இவங்க வச்சுருக்க ஃபேம் வந்து ஃபேக்ட்ரியா இல்லையா அப்படின்றது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஃபேக்ட்ரியில் 7 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 7 பேர் ஒர்க் பண்ணதுனால எங்களுடைய ஃபேம் ஃபேக்ட்ரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, இவங்களுடைய ஃபேமை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இவருக்கு தெரிய வருது மேலும் அங்கே 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது சம்மந்தமாக அவங்கக்கிட்ட கேட்கும்போது அந்த 3 பேரும் டெம்பரவரி ஒர்க்கர், இவங்க 3 பேரும் கம்ப்ரஸரில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் அதை சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்ப்ரஸர் சரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட் வித் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்றதுனால இந்த 3 பேரும் கூட ஒர்க்கர் தான். ஸோ ஏற்கனவே இருக்கிற அந்த 7 பர்மனெண்ட் ஒர்க்கர், இந்த 3 டெம்பரரி ஒர்க்கரும் சேர்ந்து மொத்தம் 10 பேர் ஒர்க் பண்ணுறதுனால இவங்களுடைய ஃபேம் வந்து ஃபேக்ட்ரி அப்படின்று இந்த கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸில் ஃபேக்ட்ரினா என்னன்றதை பார்த்தோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.